ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா யாரா பிராண்டை சேர்ந்த யாரா விட்டா அக்ரி பொட்டாஷ் அப்படிங்கிற ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் ரெகுலர் ரிவ்யூன்னு பார்க்கும்போது பொட்டாசியம் வந்து 32.2%, பாஸ்பேட் வந்து 5.1% இருக்குது. நெக்ஸ்ட் இதோட யூசஸ், டோசேஜ் எல்லாத்தையும் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதோட யூசஸ்ன்னு பார்க்கும்போது இதை நம்ம பயன்படுத்த மூலமா பூக்கள் அதிக அளவு எடுக்க வைக்கிறதுக்கும் அண்ட் பூக்கள் வந்து பெருமளவு உதிர்வு ஏற்படுறதை தவிர்க்கிறதுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. எதனால் அப்படின்னா பொதுவாகவே பொட்டாசியம் வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜில் தான் பயிர்களுக்கு அதிக அளவு தேவைப்படும். ஏன்னா பூக்கள் உதிர்வு குறைக்கிறதுக்கும் சரி, இல்லைனா பிஞ்சுகள் அதிகமாக பிடிக்கிறதுக்கும் சரி, இந்த மாதிரி இந்த தாவரநிலை வளர்ச்சிக்கு பிறகு தான் இந்த பொட்டாசியம் சத்து வந்து அதிக அளவில் தேவைப்படும். ஸோ அண்டு இது வந்து பூக்கள்லாம் பிஞ்சு பிடிச்சதுக்கு பிறகுமே காய்களோட வளர்ச்சிக்கும், காய்களோட ஷேப்புக்கும், காய்களோட தரத்துக்கும் இது வந்து முக்கியமான தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்தாக கருதப்படுது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம பயன்படுத்த மூலமா பயிருக்கு தேவைப்படக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிக அளவு கிடைக்க செய்யலாம். அதுவும் குறிப்பாக பூக்கும் நிலைக்கு முன்னாடியோ இல்லைனா பூக்கும் நிலைக்கு பிறகோ நம்ம வந்து பயன்படுத்தலாம். பிரத்யேகமாக இது வந்து பூக்கும் நிலையை பேஸ் பண்ணி பயன்படுத்தக்கூடிய ஃபெர்டிலைசரை நம்ம குறிப்பிடுறோம். அண்ட் இதில் வந்து அதிக அளவு பொட்டாசியம் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு நார்மலாக ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸான வறட்சினால் ஏற்படக்கூடிய அழுத்தமோ இல்லைனா அதீத வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய அழுத்தமோ, இந்த இருவேறு அழுத்தங்கள்லேருந்து பயிரோட மகசூலை தக்க வச்சுக்கிறதுக்கு இது வந்து வழிவகுக்குது. அண்ட் இது வந்து பயிர்களுக்கு தேவைப்படக்கூடிய பொட்டாசியம் சத்து போதுமான அளவு கிடைக்க செய்கிறது மூலமா பயிருக்கு பொட்டாசியம் சத்து குறைபாடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும், அண்ட் இந்த பொட்டாசியம் சத்தால் பூ பூக்கிறது தாமதப்படுறதோ இல்லைனா மகசூல் அறுவடை நாட்கள் வந்து தாமதப்படுறதோ, இந்த மாதிரியான ஈல்டு வந்து கிடைக்கக்கூடிய நாட்களோட டிலே ஆகிறத தவிர்க்கிறதுக்கு நம்மளால் முடியும். ஸோ இது வந்து எதனாலனா பொட்டாசியம் சத்து குறைபாடு ஏற்படாமல் நம்ம வந்து பயிரை பாதுகாக்கிற மூலிமா. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த பொட்டாசியம் சத்து வந்து பொதுவாகவே மகசூலுக்கு பிரத்யேகமாக அதிக அளவு தேவைப்படக்கூடியது நம்ம குறிப்பிடலாம். அதாவது நம்ம இன்னும் தெளிவாக சொல்கிறோம், அதாவது எந்த ஒரு காய்கறி பயிராவோ இல்லை பழவகை பயிராவோ இருக்கும் பட்சத்தில் பூ பூக்கிறதுக்கு முந்தின பருவத்தில் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணணும். அதாவது பட் இனிஷியேஷன் ஸ்டேஜ், அதாவது தாவரநிலை வளர்ச்சி முடிவடையக்கூடிய சமயத்தில், அப்படி இல்லைனா பூக்கும் நிலைக்கு முந்தின பருவத்தில் மொட்டுகள் எல்லாம் எடுக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பூக்கள்லாம் பூத்துட்ருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அண்ட் காய்கள் பிஞ்சுகள் எல்லாமே பிரிச்சுட்ருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இது வந்து மகசூல் அதிகரிக்கிறதுக்கான வழியாக இருக்கும். ஸோ இதுவே ஃப்ளவர் கிராப்ஸ், அதாவது பூவை பயிர்களாக இருக்கும் பட்சத்தில் மொட்டுகள் எடுக்கக்கூடிய டைம்லேயும் அண்ட் பூக்கள் அறுவடை செய்யக்கூடிய டைம்லையும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இந்த ரெண்டு நிலையிலையுமே பொட்டாசியம் சத்து வந்து அதிக அளவு தேவைப்படும் பூவை பயிர்களுக்கு. அண்ட் காய்கறி பயிர்கள், பழவகை பயிர்களுக்கு நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட போல் நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஸ்டேஜில் பயன்படுத்தும் போது இந்த பொட்டாசியம் சத்து குறைபாடு ஏற்படுறதை தவிர்க்க முடியும். அண்ட் இதனால் மகசூல் வந்து நேரடியாக அதிகரிக்க செய்யலாம். நெக்ஸ்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது நார்மலாக எல்லா வகையான பயிர்களுக்கும் 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml 3 ml வரை பயன்படுத்தலாம். அதாவது பெருமளவு பொட்டாசியம் சத்து குறைபாடு ஏற்படாத பயிர்களுக்கு நம்ம வந்து காமன் யூஸ்க்காக நார்மலாக ரெகுலர் ஸ்ப்ரேவாக பயன்படுத்தும் போது பயன்படுத்தலாம். இதுவே அதீத பொட்டாசியம் சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய பயிர்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரியான பயிர்களுக்கு 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml அப்படிங்கிற விதத்தில் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து 5 ml டேரெக்டாக பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. 3 ml பதிலாக 3 ml 4 ml இல்லை 4 ml பயன்படுத்திய பிறகு நீங்கள் வந்து 5 ml பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து பெருமளவு பொட்டாசியம் சத்து குறைபாடு ஏற்பட்டக்கூடிய பயிர்களுக்கு மட்டும். அண்ட் இந்த பொட்டாசியம் சத்து குறைபாடு ஏற்பட்டக்கூடிய பயிர்களை வந்து நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா, முதிர்ச்சி அடைந்த இலைகளோட இலை முனைகள் வந்து ஃபஸ்ட்டு மஞ்சளாக ஆரம்பிக்கும். அண்ட் இது வந்து நாளடைவில் முழுவதுமாக மஞ்சளாகி இலைகள் வந்து உதிர்த்தும். அதாவது நார்மலாக இலைகள் வயதாகி உதிர்த்தாத இலைகளாக இருக்கும் பட்சத்தில் அந்த இலைகள் வந்து வயது முழுவதும் முதிர்றதுக்கு முன்னாடியே இலைகள் வந்து இலை மஞ்சளாகி உதிர்த்தும். அதுவும் எட்ஜில் இருந்து மஞ்சளாகும். ஸோ இந்த அறிகுறியை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா அந்த பயிரில் வந்து சரியான பூக்கள் வந்து பூக்காது. அதாவது ஒரு சீரான பூக்கள் வந்து பூக்காது. அண்ட் அதே நேரத்தில் பூக்கள் பிஞ்சுகள் பிடிக்காது. ஸோ பிஞ்சுகள் பிடிச்சதுனாலும் நார்மலாக வரக்கூடிய காய்களோட ரொம்பவே சிறிதாக இருக்கும். இது ஃப்ளவர் கிராப்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பூக்கள் வந்து ரொம்பவே சிறிதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை வச்சு நீங்கள் பொட்டாசியம் சத்து குறைபாடு அப்படிங்கிறத வந்து உறுதி செஞ்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பயிர்களுக்கு 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ml மேலே 5 ml வரை நீங்கள் பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது 10லேருந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக எல்லா வகையான பயிர்களுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. அண்ட் இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த அக்ரி பொட்டாஷ் ஃபெர்டிலைசர் வந்து நீங்கள் மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயோ இல்லைனா பூஞ்சானங்கள் கூடயோ இல்லைனா நுண்ணு சத்து மணல் கூடயோ இல்லைனா பெயின்குழிகள் கூடயோ இல்லைனா பிளான்களோ த்ரில்டர்ஸ் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. அண்ட் இதோட தோராயமான விலைன்னு பார்க்கும்போது 1 லிட்டர் வந்து 700 1200 ரூபாய்க்குள்ளான விலையும், 5 லிட்டர் வந்து 3500 5500 ரூபாய்க்குள்ளான விலையும் ஸ்டால் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பற்றியாவது தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஒருத்தரோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.